பாஸ்டர் பாஸ்டர்னா என்ன? பாஸ்டர் என்கிற வார்த்தை செப்பர்ட் என்கிற வார்த்தையிலிருந்து தான் வந்தது. மெய்ப்பர், ஆயர் என்று பொருள். ஆக இன்றைக்கு பாஸ்டர் என்று சொல்லிக் கொள்கிற ஒவ்வொருவருமே மெய்ப்பர்கள். ஆனால் அவர்கள் சரியான மெய்ப்பர்களாக இருக்கிறார்களா? எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மெய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான உருவகங்களில் ஒன்றுதான் மெய்ப்பர். அவர் கைக்குள்ளான ஆடுகள், அவர் மேய்ச்சலின் ஜனங்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் அநேக சங்கீதங்களிலே. நம்முடைய ஆண்டவரும் அதை தான் சொல்கிறார், நானே நல்ல மெய்ப்பன் என்று, யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே. ஆக நல்ல மெய்ப்பர் என்ன செய்கிறார்? தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். சொன்னதை செய்தார் அல்லவா? இன்றைக்கு நாம் அவருடைய ஜனங்கள், அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய சத்தத்தை கேட்கிறோமா? நாம் வழிநடத்தப்படுகிறோமா? அல்லது நாம் சரியான மேய்ப்பர்களாக, ஆயர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பிரதான மேய்ப்பராகிய ஆண்டவர் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து பரிதபிக்கிறார். இன்றைக்கு சரியான மேய்ப்பர்களாக, பாஸ்டர்ஸாக நாம் இருக்கிறோமா? அல்லது கடவுளுக்கு பிடித்த அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஆடுகளாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்கிற சங்கீதத்தை நாம் எல்லோரும் சொல்கிறோம். ஆனால் உண்மையாக கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறாரா? அல்லது நாம் எந்த வழியில் நடக்கிறோம் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய மெய்ப்பரின் சத்தத்தை கேட்டு செயல்பட நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் கிருபை அளித்து காப்பார். ஆமென்.